ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இன்ஷால்லா ரிசல்ட் தரக்கூடிய சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டரில் தான் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு, இது வந்து வேம்பாலம்பட்டை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நைட்டே நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டுட்டு நான் நைட்டே மூடி வச்சு ஊற வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம காலையில் தான் தேவைப்படும். மூடி நம்ம வந்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், போட்ட 5 நிமிஷத்துலேயே அதில் எவ்வளோ அழகாக கலர் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து மூடி வந்து வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கையளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு செம்பருத்தி இலை எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெந்தயமும், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். கருஞ்சீரகம் நல்ல முடியை கருப்பாக்குறதுக்கு உதவுது. நான் எண்ணெய் எப்போவுமே வந்து சில்வர் பாத்திரத்தில் தான் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட என்கிட்ட ஒரு பழைய இரும்பு பாத்திரம் இருந்துச்சு. அதை எடுத்து விளக்கிட்டு நான் வந்து அதில் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் நம்ம வந்து எண்ணெயை வந்து கொதிக்க வச்சிடாமல் எண்ணெயில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். என்கிட்ட வந்து ட்ரைபோர்ட் கிடையாது, அதனால் வந்து நான் ஒத்த கையிலே பிடிச்சிக்கிட்டே ஒத்த கையிலே எல்லாமே செய்கிறனால கொஞ்சம் அப்படி இருக்கும் வீடியோ. ஸோ அதனால் நான் இன்ஷால்லா சீக்கிரமே வாங்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அது வந்து பொரிஞ்சு வர்ற அளவு, அதாவது அப்படி கையில் எடுத்தால் மொறுன்னு வர்ற அளவு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சின எண்ணெயை அப்படியே வந்து 2 நாளைக்கு மூடி வச்சுருங்க. 2 நாள் சென்று வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், வேறு கலரில் ஆகிருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை வந்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலுக்கு வந்து மாற்றிக்கலாம். காய்ச்சின எண்ணெய் கூட நம்ம வேம்பாலம்பட்டை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா எல்லோரும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் உள்ள சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஆயில் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி, நல்லாவும் முடி வளரும். ஒரு 20 நாள் 15 நாள்லேயே சூப்பராக முடி வளர ஆரம்பிக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.